இப்போ பொதுவாகவே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்களோட சப்கான்சியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள், சப்கான்சியஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த சப்கான்சியஸ் மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத யாருமே சொல்கிறதே இல்லை. நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சப்கான்சியஸ் மைண்டு தான் நம்ம கண்ட்ரோல்லையே இல்லையே, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, இந்த சப்கான்சியஸ் மைண்டில் ஃபஸ்ட்டு அது நம்மளோட ரெக்கார்டிங்ஸ், அதாவது பதிவுகள் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய உணர்ச்சிகள் மூலிமா, அதாவது ஃபீலிங்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு விஷயத்தை பார்த்தா உடனே நம்மளுக்கு கோபம், பயம், வெறுப்பு, எரிச்சல் இந்த மாதிரி வருது இல்லையா, இந்த மாதிரியான ஃபீலிங்ஸின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு பதிவுகளையும் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டு தனக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஒரு நீங்கள் கோவப்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனோ இல்லை நீங்கள் கோவப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையோ உருவாகுது அப்படின்னா, அதுக்கு உடனே நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணினீங்க அப்படின்னா அது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் ஒரு ரெக்கார்டாக போய் ரெஜிஸ்டர் ஆகும். ஆனால் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு பதிவாக உங்கள் மைண்டில் போய் பதியாது, உங்களோட சப்கான்சியஸ் மைண்டில் போய் ரெக்கார்ட் ஆகாது. இந்த ரியாக்ட் பண்ணுறதுக்கும் இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் முதல் ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் முதல் ஆளாக வரணும்னு நினச்சிட்டு தான் நீங்கள் அந்த பந்தயத்தில் கலந்து ஓடுறீங்க. ஆனால் இந்த பந்தயத்தோட முடிவில் நீங்கள் முதல் ஆளாக வராமல் 3வது ஆளாவோ இல்லை 4வது ஆளாவோ வந்துட்டீங்க அப்படின்ன பட்சத்தில் நீங்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட மாட்டீங்க. அப்போது நீங்கள் இந்த பந்தயத்தில் தோற்று போனவராக தான் அர்த்தம். அப்படின்னா இந்த தோல்வியை ஐயையோ நான் தோத்துட்டேன், என் வாழ்க்கையே போச்சு, இனிமேல் அவ்வளோதான், எல்லாமே என்னை எல்லாரும் ஒரு தோல்வியாளர்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது ஒரு உணர்ச்சி பூர்வமாக அணுகி நீங்கள் அழுது புலம்பி நீங்கள் ஒரு மன உடைச்சலுக்கு ஆனீங்க அப்படின்னா அது பேர் ரியாக்ஷன். இது ஆமாம் நான் தோத்துட்டேன், இதில் நான் சரியாக பயிற்சி எடுக்காமல் விட்டுட்டேன், நான் மற்றவர்களை சரியாக குறைச்சி மதிப்பிட்டுட்டேன், நான் இதுக்கு தகுந்த ஒரு எஃபோர்ட் போடலை, நான் என்னோட தேவையான எனர்ஜியை நான் கொடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோல்வியை ஒத்துக்கிட்டு அதுக்கு நான் தான் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரெஸ்பான்ஸ். இதுதான் ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ணுறதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். இதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள் உங்களோட சப்கான்சியஸ் மைண்டில் ரெக்கார்ட் ஆகிறத நீங்கள் தவிர்க்கலாம்.